அல்லேலூயா. மீண்டும் இந்த ஆண்டில் உங்கள் மத்தியில் இருப்பதில் மிகுந்த சந்தோஷம். அந்த படத்தை பார்த்து நான் ரொம்ப பேர் நினச்சிடாதீங்க. நினைக்கிறேன் அது 2017 நான் நினைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு முன்ன உள்ள படம். ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள மாறாதவராய் நம்ம இருக்கிறபடினால ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த போதர் ஐயாவுக்காக நன்றி. தேவசித்தமை பார்க்கறதுல மிகுந்த சந்தோஷம். உங்களுடைய மூத்த போதகர் ஜெயரி அவர்கள் கொடுத்த அழைப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை அவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்தவரை சந்திக்க நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா என்று சொல்லி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். நான் எப்போதும் இப்படி ஸ்லைட்ஸ்லாம் ஆயத்தப்படுத்துவதில்லை, இன்றைக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. வேதத்தை வாசிக்கும் பொழுது பிரியமானவர்களே, இயேசு உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திக்க ஒரு ஆளு கூட ஆயத்தமாக இல்லை. There was none who were ready or prepared to meet the risen Christ. அதுதான் நான் உணர்ந்து கொண்டேன். அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். இதனால் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. வேதம் வைத்திருக்கிறவர்கள் உங்கள் வேதாகமத்தை உயர்த்தி பிரித்து கொள்ளுங்கள். என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த பரிசுத்த வேதாகமத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிதாவே, இந்த வேதாகமம் உம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டது என்று நான் விசுவாசிக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன், அப்படியே அறிக்கையிடுகிறேன், நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். பிதாவே, இந்த வேதாகமம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த நபர் தான் நான் என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கையிடுகிறேன். பிதாவே, இந்த வேதாகமம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த நபர் தான் நான் என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கையிடுகிறேன். பிதாவே, இந்த வேதாகமத்தில் உம்மை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்னென்ன நன்மைகள், அதிசயமான காரியங்கள், ஆச்சரியமான காரியங்கள், என் புத்திக்கு எட்டாத காரியங்கள் வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் நான் சுதந்திரித்து வாழுவேன் என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கையிடுகிறேன். பிதாவே, நீர் ஒருவரே மெய்யான தெய்வம், நீர் என்னுடைய தெய்வம். உயிர்த்தெழுந்த இயேசுவே, நீர் எனக்கு சொந்தமானவர், நான் உமக்கு சொந்தமான பிள்ளை. என்னை ஆசீர்வதியும், இந்த தேசத்திற்கு என்னை ஆசீர்வாதமாக வையும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். Are you ready? நீ ஆயத்தமா? மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை சந்திக்க நாம் ஆயத்தமா இருக்கிறோமா என்று சொல்லி நான் பார்க்க போகிறோம். ஒரு ஆள் வாசிப்போம். 1 கொரிந்தியர், அடுத்த ஸ்லைடுக்கு போங்க, 15வது அதிகாரம் வசனங்கள் 1 to 11 வரை. ஒரு ஆள் சத்தமாக வாசிக்கிறீங்களா? 1 Corinthians chapter 15 verses 1 to 11.
பிரியமானவர்களே, தேவ மனுஷன் பவுலடியார்கள் இந்த பகுதியில் சொல்லுகிறாரு, நான் அகால பாவியாக நான் இருக்கிறேன், நான் அப்போஸ்தலனாக இருப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி இந்த பவுல் இங்கே எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். யார் இந்த பவுல் என்று சொல்லி நம்ம எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். அவர் சொல்லுகிறார் இந்த பகுதிகளில், உயிர் தெழுந்த இயேசு இறுதியில் எனக்கும் தரிசனமானார் என்று சொல்லி அந்த சம்பவத்தை நம்ம அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் வாசிக்கின்றோம். அவர் சொல்லுகிறார், யார் இந்த பவுல்? அவருடைய ஆடைகளை போட்டாலே பேய் ஓடும், அவருடைய உருமால்களை போட்டாலே அசுத்தாவிகள்லாம் ஓடும், ஜனங்கள் சுகம் அடைவார்கள். அப்படிப்பட்ட பவுல் சொல்லுகிறார், நான் தான் மோசமான பாவி, நான் கொலைகார பாவி என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எனக்கு தகுதி இல்லை, ஆண்டவரை அப்போஸ்தலன் சொல்லுவதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். யார் இந்த பவுல்? ஞானவான். அவர் வாழ்ந்த காலத்திலேயே சிறந்த பிலாசபர் கெமிலியேல், அவர்கிட்ட படித்தவர். இந்த காலத்தில் சொன்னோன்னா த பெஸ்ட் யூனிவர்சிட்டியில் படித்த ஆளுன்னு சொல்லலாம். அப்படி ஞானவானாய் இருந்தவர், கல்வியமானாய் இருந்தவர். ஆகவே தான் புதிய ஏற்பாட்டில் அதிகமான நிருபங்களை எழுதினவர் இந்த பவுலடியார்களாக இருக்கிறார் என்று சொல்லி. அவ்வளவு ஞானம், அவ்வளவுக்கு அறிவு, அவ்வளவு தேவ பயம், அவ்வளவு கீழ்ப்படிதல் எல்லாம் நிறைந்தவர். அவர் சொல்லுகிறார், அவருடைய சீஷன், அவருடைய அப்போஸ்தலன் சொல்லுவதற்கு எனக்கு தகுதி கிடையாது, ஆனாலும் மோசமான பாவிகள், ஐ எம் த வர்ஸ்ட் சின்னர், ஆனாலும் எனக்கும் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இறுதியில் வெளிப்பட்டார் என்று சொல்லி அவருங்க சொல்லுகிறத வாசிக்கிறோம். யார் சொல்லுகிறார் என்பது அவசியம். தெருவில் யார் ஓடுறா என்பது அவசியம். சின்ன பையன் ஒருத்த ஓடினானா நம்ம ஆச்சரியமா பார்க்க மாட்டோம். யாராவது ஒரு வயசான ஐயா ஓடினாருனாலும் நம்ம ஆச்சரியமா பார்க்க மாட்டோம். ஆனால் டிஎஸ்சி பிரசிடென்ட் சங்கேகனம் டெனிஸ் ராஜ் அவர்கள் ரோட்டில் ஓடுறாருன்னா நீங்க என்ன செய்வீங்க? எல்லாரும் ஓடுவீங்க பின்னால. யாராவது அங்கே தெருவில் இருந்து கத்துறாங்கன்னா எட்டேருந்து பார்த்துட்டு கண்டுகொள்ள மாட்டோம். ஆனால் உங்களுடைய டிஎஸ் அந்த தெருவில் இருந்து கத்தி கொண்டு இருக்கிறா, என்ன செய்வீங்க? என்னாச்சு அப்படின்னு உடனே போவீங்க. யாரு பேசுறா, யாரு செயல்படுகிறா, யாரு ஓடுகிறா, அதெல்லாம் அவசியம் தானே. இங்க பவுலடியார்கள் சொல்லுகிறார்கள், நான் தான் பாவிகள்ல மோசமான பாவி, அகால பிரவீனா. இவர் சொல்லுகிறார், எனக்கு ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற அப்போஸ்தலன் என்று சொல்லுவதற்கு எனக்கு தகுதியே இல்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஏங்க இதை அழுத்தி சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்னைக்கு நான் பாஸ்டர் ஐயா வீட்டில் ரூமில் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் ஒரு முகத்தை காண்பித்தார். என்ன ஆண்டவரே என்று சொல்லி அதை குறித்து சிந்திக்கும் பொழுது, எரிச்சல், கோபம், பழி வாங்குற புத்தி, இவைகளை குறித்து ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். இதை சொல்றதுக்கு என்ன மாதிரி பில்டப் பேசுறேன் பார்த்தீங்களா? பவுலுடைய இடத்துல உங்களை இந்த ராத்திரியில வச்சு பாருங்க.
பயங்கர அறிவாளி, பயங்கர ஞானவான், சிறந்த ஆளுகிட்ட இருந்து படித்தவன், அவ்வளவு தேவனுடைய வரங்கள், தேவனுடைய சத்துவங்கள் நிறைந்தவன். அவன் தான் அதிகமான சுவிசேஷங்களை, நிருபங்களை எழுதினவர். யூதன், யூத மார்க்கத்தில் வெறி கொண்டு இருந்தவன், ஜீலஸ். எவ்வளவு முத்துன வெறிதானம் அது தெரியுமா? யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் பிடிச்சி ஜெயிலில் போட்டான், எல்லாத்தையும் கொலை செய்தான். அப்படி இருந்தவர் சொல்லுகிறார், எனக்கு தகுதி இல்லை, இயேசுவோட சீஷன் என்று சொல்லுவதற்கு எனக்கு தகுதி இல்லை. இந்த நாளில் இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாருமே அந்த பவுலுடைய ஸ்தானத்தில் நம்ம வச்சு நம்மளை பார்க்கணும். அப்படிப்பட்ட பவுல் அடியார்கள் நான் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லக்கூடும் என்று சொன்னால், அவ்வளோ காரியங்களை சாதித்துட்டு, அநேகர் செய்ய முடியாத காரியங்களெல்லாம் செய்து முடிச்சுட்டு, ஆண்டவரோடு கூட அவ்வளவு நெருக்கமாய் வாழ்ந்து, நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு வாழ்ந்த ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிறார், அவருடைய சீஷன் என்று சொல்லி, அப்போஸ்தலன் என்று சொல்லுவதற்கு எனக்கு தகுதி கிடையாது. இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஏன் நமக்கு கோபம் வருகிறது? ஏன் நாம் எரிச்சலுக்கு இடம் கொடுக்கின்றோம்? ஏன் நம்ம வாழ்க்கையில இன்னும் பொறாமைகள் இருக்கிறது? அது எந்த காரணமாக இருக்கலாம் எனக்கு தெரியாது. உங்களுடைய உறவுகளில் உள்ளதாக இருக்கலாம், உங்க குடும்பத்தில் இருக்கலாம், அல்லது திருச்சபையில் இருக்கலாம், அல்லது எல்சிசியில் இருக்கலாம், யூத்துங்க மத்தியில் இருக்கலாம், பெண்கள் மத்தியில் இருக்கலாம். இன்றைக்கு பவுலுடைய ஸ்தானத்தில் உங்களை வைத்து நீங்க பாருங்க, பவுல் சொன்னது போல நான் எதுக்கும் தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்லிட்டு, ஆண்டவர் நியமித்து கொடுத்திருக்கிற காரியங்களை மாத்திரம் செய்து கொண்டே போகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நான் கூலாக சொன்னாலும் சீரியஸாக சொல்லுகிறேன். எரிச்சலுக்கு இடம் கொடுத்துறாதீங்க, கோபத்துக்கு இடம் கொடுத்துறாதீங்க, பொறாமைக்கு இடம் கொடுத்துறாதீங்க. கொடுத்தா எங்கேயோ இருக்க வேண்டிய உங்க ஸ்தானம் எங்கேயோ இருக்கு. எதெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விடும். எவ்வளவோ காரியங்களை சாதித்திருக்கக்கூடிய நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாமல், சாதாரண காரியத்தை கூட நல்ல முறையில் செய்து முடிக்க முடியாத ஒரு நிலைமையில வந்துவிடக்கூடும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இன்றைக்குள்ள செய்திக்கு நம்ம போம். பிற்பாடு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் தான் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து ரொம்ப தெளிவாக சிறப்பாக அநேக காரியங்கள் எழுதப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த அதிகாரத்தை ஃபுல்லா நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசு உயிர்த்தெழுந்து யாருக்கெல்லாம் வெளிப்பட்டார் என்று சொல்லி அதுல இருக்கிறது. இயேசு உயிர் தெழாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கலாம், எதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, ஒரு பெரிய லிஸ்ட் அங்க இருக்கிறது. இயேசு உயிர் தெழாமல் இருந்திருப்ப என்று சொன்னால் உயிர்த்தெழுதல் இருக்கிறது சொல்லுகிறது பொய் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். இயேசு உயிர் தெழாமல் இருந்திருந்தால் அவரை குறித்து பிரசங்கிப்பது பிரயோஜனமே இல்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இயேசு உயிர் தெழாமல் எழுதியிருந்தால் நமக்கும் உயிர் தெழுதல் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இயேசு உயிர் தெழாமல் இருந்திருந்தால் இயேசுவுக்காக வாழ்ந்து இயேசு இயேசு இயேசுன்னு வாழ்ந்து மரித்தவர்கள் அதெல்லாம் பிரயோஜனமே இல்லை, வேஸ்ட். உயிர் தெழுதல் இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே நாம தான் மிகவும் பரிதபிக்கக்கூடிய ஜனம் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். உயிர்த்தெழுதல் அவ்வளவு அவசியமாக இருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்தது போல நம்ம எல்லோரும் கட்டாயமாக உயிர்த்தெழுவோம். ரட்சிக்கப்பட்டவர்களும் ரட்சிக்கப்படாதவர்களும்
எல்லோரும் நாம் உயிர்த்தெழ போகிறோம். நிச்சயமாக நாம் உயிரோடு இருக்கிற நாட்களில் இயேசு கிறிஸ்து வந்து விடுவார் என்று சொன்னால், மரித்தவர்கள் தான் முதல்ல எழுந்து இயேசுவை சந்திக்க போகிறார்கள். அதுக்கு பிறகுதான் உயிரோடு இருக்கிற நாம் எல்லாம் இயேசுவை சந்திக்க போகிறோம். இந்த இயேசுவை சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தமா? இன்னைக்கு காலையில் என் வீட்டில இருந்து நான் பஸ் ஸ்டேஷன் போவதற்கு கிராப் எடுத்தேன். எப்போதும் போல என் வேலையை ஆரம்பிச்சிருவேன். எப்படியாவது பஸ் ஸ்டேஷனில் போய் இறங்குறதுக்கு முன்ன அந்த கிராப் டிரைவர்கிட்ட எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லிடணும். அவர் மலாய்க்காரரோ சீனரோ தமிழரோ. இன்னைக்கு ஒரு தமிழ பையன், இள வயசு, பார்த்தா எங்கள் வீட்டுக்கு பின்னால் 2 லோரம் தாண்டி தான் இருக்கிறாங்க அவங்க வீடு. ஸோ அவங்கள்ட்ட இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசி கொண்டு தான் வந்தேன். இன்றைக்கு அநேகர் ரட்சிக்கப்படாதவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, விசேஷமாக இந்து மதத்தில் இருக்க சகோதர சகோதரிகள் சொல்லுகிறது என்னன்னா, நான் எல்லாத்தையும் நம்புகிறேன், எனக்கு எல்லாம் ஒன்று தான். பாருங்க, சேர்ச்சிக்கு முன்னுக்கு போனாலும் நான் போய் சிலுவை போட்டு போவேன் இப்பெல்லாம் சொல்லுவாங்க. நான் போய் இங்கேருந்து போனேன், பெரிய மெழுகுத்திரி கொளுத்திட்டு வந்தேன் மாதாவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பல காரியத்தை சொல்லுவாங்க. அவர்கள் மத்தியில் இந்த உயிர் தெழுந்த இயேசுவை நாம் உயிரோடு இருக்கிறவர்களாக நாம் காண்பிக்க வேண்டும். இன்றைக்கு நாமே இந்த இயேசுவை உயிர் தெழுந்தவரை சந்திக்க ஆயத்தமா இல்லாவிட்டால் யாரை நம்ம ஆயத்தப்படுத்த முடியும்? If we are not ready to meet this risen Christ, to whom we will be able to share? நம்மளே ருசி பார்க்காவிட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு யார்கிட்ட போய் சொல்லுகிறது? நாமே விசுவாசிக்காவிட்டால் இந்த விசுவாசத்தை குறித்து யார்கிட்ட போய் நம்ம சொல்ல முடியும்? ஆகவே உயிர் தெழுந்த இயேசுவை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தமா? நான் ஆரம்பத்தில் சொன்ன வண்ணமாக புதிய ஏற்பாட்டில் இயேசு மரித்து உயிர் தெழுந்த பொழுது அவரை சந்திப்பதற்கு யாருமே ரெடியாக இல்லை. ஆனால் எல்லாரும் அறிந்திருந்தார்கள் இயேசு மரித்து உயிர் எழுந்திருப்பார். ஆனால் யாருமே ஆயத்தமாக இல்லை. சில காரியங்களை இந்த ராத்திரி வேளையில் நாம் பார்க்க போகிறோம். அடுத்ததுக்கு போங்க. அவரை பின்பற்றுவோரின் வாழ்வில் உள்ள பெரும் தடைகள். ஃபாலோவர்ஸ் போட்டிருக்கேன், சீஷர்கள் சொல்லாம ஃபாலோவர்ஸ் என்று சொல்லுகிறேன். ஏன்னா கடைசி வரை இயேசுவோடு கூட இருந்தவர்கள் 12 சீஷர்கள். ஒரு சம்பவத்தில் 72 பேர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு சம்பவத்தில் அநேக சீஷர்கள் இருந்தார்கள். இயேசுவோட போதனை கடினமாக இருந்தபடினால் அநேகர் பின்வாங்கி போய்விட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 4 சுவிசேஷம் நீங்க இயேசு உயிர்த்தெழுந்த சம்பவத்தை குறித்து வாசித்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து வீட்டில் போய் வாசிங்க, உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய விசுவாசம் பலப்படும். இயேசு இருந்த நாட்களில் அநேகர் இயேசுவோட போதனை கடினமாக இருக்குது என்று சொல்லி அவரை பின்பற்றுவதை விட்டு விலகி போய்விட்டார்கள். இன்றைக்கு என்ன நடக்கிறது? அநேகர் கிருபையின் போதனைக்குள்ள போயிட்டாங்க. Many are pulled into the hyper grace teaching. எல்லாம் கிருபை. எப்படிப்பட்ட பாவத்தில் வாழ்ந்தாலும் ஆண்டவர் மன்னிச்சிருவார், நீ பரலோகத்துக்கு போயிடலாம். அதான் இந்த ஹைப்பர் கிரேஸ் போதனை, கிருபை போதனை. அநேகர் இயேசுடைய போதனையை விட்டு இந்த கிருபையின் போதனைக்குள்ள அநேகர் இழுப்புண்டு போய்விட்டார்கள். உங்க பக்கத்துல தான் இருக்கு ஜோஹர். அங்க ஒரு சர்ச் இருக்குது. நிறைய டிக்டாக்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாம் சினிமா பாட்டு தான் பாடுவாங்க ஆராதனையில். ஓகே, இப்போ லேட்டஸ்ட் என்னது, ஒரு 20-25 பாஸ்டருங்க போய் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பாஸ்டருக்கு, சோ கால் பாஸ்டர், அவர் பாஸ்டரா பிஸ்னஸ் மேனா, நிச்சயமாக கள்ள போதனையை கொடுக்கிற ஒரு மனுஷன். லேட்டஸ்ட் கேள்விப்பட்டீங்களா இல்லையா? பைபிளை தூக்கி எறிவார். இது ஒன்றும் இல்லை, இது சாதாரண புக்கு தான் அப்படின்னு தூக்கி எறிவார். பார்த்து நிறைய நான் கேள்விப்பட்டேன், ஒரு 20-25 பாஸ்டருங்க போயிட்டு போலீஸில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த சர்ச்சுக்கு பெரிய கூட்டம் போய் கொண்டு இருக்குது பாருங்க. யார்? இயேசு அந்த சர்ச்சில் படையப்பா, படைத்த ஆண்டவர், அவர் தான் படையப்பா. எப்படி இருக்கு? இன்னும் என்னென்னமோ கூத்து இருக்குது. இந்தியாவில் ஜஸ்டின் அவர் ஒரு பக்கம்,
ஏனென்றால் சாதகமாக இருக்கிறது அவர்களுக்கு. பாவத்தை குறித்து கண்டித்து பேச அவசியம் இல்லை, தப்பை குறித்து கண்டித்து பேச அவசியம் இல்லை. ஒரு மாமரத்தில் எல்லா பழமும் பூச்சி, அது கெட்ட மரம் சொல்லக்கூடாது. இதுதான் கிருபையின் போதனை, எனக்கு சாதகமாக இருக்கிறது. எப்படியாக இயேசு வாழ்ந்த நாட்களில் அவருடைய போதனைகள் கடினமா இருக்குன்னு சொல்லி அநேகர் விலகி போனார்களோ, இன்றைக்கு அதே போலதான் திருச்சபையில பரிசுத்தத்தை குறித்து, மனம் திரும்புதலை குறித்து, நீதியின் மார்க்கத்தை குறித்து பேசும்போது இது என்ன கடினமா வார வாரம் இதே குறித்து பாஸ்டர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லிட்டு அநேகர் கிருபை போதனைக்குள்ள இழுப்புண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து எவ்வளவாய் அறிந்திருக்கிறோம்? சந்திக்க ரெடியா? இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது அநேகர் ஆயத்தமாக இல்லை. அதுக்கு என்ன 3 முக்கிய காரணங்கள். ஒன்று, அவர்கள் துக்கத்தில் இருந்தார்கள். they were grieving, sorrowfulness. துக்கம் மதியை மயக்கிறோம். துக்கம் எலும்பெல்லாம் நொறுக்கிறோம் என்று சொல்லி நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். துக்கத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அதனாலதான் நம்ம பிலிப்பியர் 4:4 வாசிக்கிறோம், ஜெயில இருந்து பவுல் சொல்லுகிறார், சந்தோஷமா இருங்கள், ரிஜாய்ஸ். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். சீஷர்கள் எல்லாரும் துக்கத்தில் இருந்தார்கள், பெண்கள் எல்லாம் துக்கத்தில் இருந்தார்கள். அதான் அவங்களுடைய பிரச்சனையா இருந்தது. 2வது, அவர்களுக்கு பயம். அதனாலதான் சீஷர்கள் எல்லாரும் ஒரு ரூம்ல போய் லாக் பண்ணி கொண்டு ரூமுக்குள்ள அடங்கி இருக்கிறாங்க. பயம், மரண பயம். இயேசுவே சிலுவையில் அறைந்தவர்கள் நம்மையும் பிடிச்சிட்டு போய் அறைஞ்சிருவாங்க. பயம். பயத்துக்கு இடம் கொடுப்போம் என்று சொன்னால் சுவிசேஷத்தை அறிவிக்கவே மாட்டோம். இயேசு நல்லவர், இயேசு ஒருவர் தான் இரட்சகர் என்று சொல்லி சொல்லவே மாட்டோம். என்ன சொல்லுவோம்? இயேசு சுகப்படுத்துவார், இயேசு அற்புதம் செய்வார், உங்களுக்கு பிரச்சனையா கஷ்டமா சேர்ச்சுக்குவாங்க, எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். இதெல்லாம் சொல்லுவோம். எதை சொல்ல மாட்டோம்? இயேசு ஒருவர் தான் உண்மையான தெய்வம். இயேசு தெய்வம்னு சொல்லுவோம், அவர் ஒருவர் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். பயம். அரைஞ்சிருவாங்க, அடிச்சிருவாங்க. இவர்களும் பயத்தினால என்ன செய்தார்கள்? ரூம்ல போய் தங்களை பூட்டி கொண்டு இருந்தார்கள் சொன்ன வேதத்தில் வாசிக்கிறோம். 3வது, சந்தேகப்பட்டார்கள். தோமாவை குறித்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? அந்த மாதிரி சந்தேகப்பட்டவர்களும் அங்கே இருந்தார்கள். இவைகளினால அவர்கள் இயேசுவை பின்பற்றுவதற்கு முடியாம தடுமாறி கொண்டிருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். இவைகளில் ஏதாவது நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா? இந்த துக்கத்தை குறித்து பிற்பாடு நான் சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். துக்கம் வந்துட்டதுனால ஊழியத்தை விட்டு விலகிட்டீங்களா? துக்கம் வந்ததுனால ஆண்டவரை ஆராதிப்பதை நிப்பாட்டிட்டீங்களா? பயம் அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல சந்தேகம். சிலருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல பயங்கர கோபம் வரும். ஒரு 2-3 வாரத்துக்கு முன்ன ஒரு சகோதரிகிட்ட பேசி இருக்கும் போது அந்த சகோதரி அப்படிதான் சொன்னாங்க, இப்ப நான் ஆராதிப்பதில்லை, சேர்ச்சுக்கெல்லாம் வரேன், ஆனா ஆண்டவரை ஆராதிப்பதில்லை, பைபிள் படிக்கிறது இல்லை, நான் ஜெபம் பண்றதில்லை, ஏன்னா எனக்கு ஆண்டவர் மேல கோபம் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க 2-3 வாரத்துக்கு முன்பதாக. இன்றைக்கு சந்தேகப்படுகிறோமா? இந்த தோமா இந்தியாவுக்கு சென்றார் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். ஜனவரி மாதம் நான் போயிருந்தேன். தமிழ்நாட்டு முழுவதையும் சுற்றி ஜெபம் பண்ணோம் பாருங்க. அப்போ தோமா கட்டின ஒரு சபை இருக்குது, முதல் சபை. அதை போய் பார்த்தேன், எவ்வளோ ஆச்சரியமா இருக்கிறது. ஆனால் ஒரு காலத்தில் சந்தேகப்பட்டவன் தான். அடுத்தது போவோம். அவநம்பிக்கை, டிஸ்பிலீஃப்.
இதை கவனமாக கேளுங்க. கொஞ்சம் சில்லி பாடி மாதிரி இருக்கும், ஆனால் அதுதான் உண்மை. பெண்கள் ஒரு பிணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அதிகாலையிலேயே, ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே கல்லறைக்கு போறாங்களா பெண்கள்? யாரெல்லாம் போனா? மகதலேனா மரியாள், வேறொரு மரியாள், ஒரு வருஷம் சலோமின்னு போட்டிருக்கு. ஓகே, பெண்கள் போனார்கள். இந்த 3 பேர் அங்கு போடப்பட்டிருக்கிறது. எதற்கு கல்லறைக்கு போனாங்க? இயேசுவோட சரீரம் அங்க இருக்கும், பிரேதம் பொணம் இருக்கும். அந்த பொணத்துக்கு தைலம்லாம் பூசணும். பொதுவாக பிணத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம், அந்த செரமனி, அந்த சாங்கியங்கள், அதை செய்வதற்காக போறாங்க. இவர்கள் எப்ப இந்த சாங்கியத்தை செய்வதற்கு ஆயத்தப்படுத்தி இருப்பார்கள்? இயேசு மரித்த அன்னைக்கு. ஏன்னா மறுநாள் சனிக்கிழமை எங்கேயுமே எதுவும் வாங்கக்கூடாது, அது பாவம். அந்த காலத்தில் செபத் தெரியும் தானே நமக்கு எல்லாத்துக்கும். 7வது நாள் செபத், சனிக்கிழமை. ஆடு மாடு கூட மேய்றதுக்கு திறந்து விட மாட்டாங்க. அப்ப பெண்கள் எப்படி திட்டமிட்டு எல்லாத்தையும் வெள்ளிக்கிழமையா வாங்கி இருக்கணும், இல்லாவிட்டா அதுக்கு முன்ன வாங்கி வச்சிருந்திருக்கலாம். அவ்வளவு ஆயத்தம், ரெடியா இருக்கிறாங்க. சீஷர்களை எல்லாம் காணோம், ஆனா இந்த பெண்கள் போறாங்க பாருங்க கல்லறைக்கு. எவ்வளவு சிறப்பு! அவங்க எண்ணம் எல்லாமே இயேசு மேல தான் இருக்குது. எப்படா ஞாயிற்றுக்கிழமை வர வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. விடிஞ்ச உடனே கல்லறைக்கு ஓடுறாங்க. இதுல என்ன பாஸ்டர் தவறு இருக்கு? இயேசு ஏற்கனவே சொல்லிட்டாரு அவர் அங்க இருக்க மாட்டேன்ட்டு. நான் உயிர் தெழுந்து கலிலேயாவுக்கு போயிருவேன், அங்க இருக்க மாட்டேன், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துடுவேன் சொல்லி பல முறை சொல்லிட்டாரு. இது இந்த பெண்களுக்கும் தெரியும். நீங்க எல்லா சுவிசேஷத்தையும் வாசிங்க, அங்க போடப்பட்டிருக்கிறது. லிசன் கேர்ஃபுல்லியா. உன்னுடைய வாஞ்சை, உன்னுடைய வைராக்கியம், உன்னுடைய ஏக்கம், என் சேர்ச்சுக்காக நான் செய்யணும்னு நீ துடிக்கிற துடிப்பு, ஆண்டவருக்காக நான் செய்யணும் என்கிற துடிப்பு, இதோ யாரும் செய்யாத அளவுக்கு நான் பெருசா செய்யணும் என் சேர்ச்சில என்கிற உன்னுடைய ஆசை எதுவாக இருக்கலாம். வரங்கள் மீதான உன்னுடைய ஆசையும் வாஞ்சியும் துடிப்பு, இவையெல்லாம் இயேசு என்ன சொன்னார் என்பதை மறக்க பண்ணிரும். அதுதான் இந்த பெண்களுடைய வாழ்க்கையில நடந்தது. இயேசு ஏற்கனவே சொல்லிட்டாரு, நான் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துருவேன். உனக்கு என்ன வேலை கல்லறையில 3வது நாள்? அவர் தான் சொல்லிட்டாரு, நான் 3ஆவது எழுந்து போயிருவேன். சாதாரண பகாசா பாசர்ல சொல்லணும்னா, என்ன முட்டாள்தனமான பெண்கள் இது அப்படின்னு சொல்லலாம். அவளுக்கு வாஞ்சை இருந்தது, துடித்து கொண்டிருந்தார்கள், நல்லா திட்டமிட்டு ஆயத்தம் எல்லாம் எடுத்தார்கள், செயல்முறையில் கொண்டு வந்தார்கள். எப்ப விடியும் என்று காத்திருந்து காலையிலேயே ஓடுறாங்க. சீஷர்கள் செய்யாததெல்லாம் இந்த பெண்கள் செய்யறாங்க. ஆனால் இயேசு என்ன சொன்னார் என்பதை மறந்துட்டாங்க. இயேசு என்ன சொன்னார் அதுதான் ஆக பெருசு. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேல அவருடைய வார்த்தையை தானே மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவர் என்ன பைபிள்ல சொல்லி இருக்கிறார் என்பதை மறந்துட்டு நாம் 1008 காரியங்கள் ஆண்டவருக்காக செய்தாலும், ஆண்டவர் பேர்ல செய்தாலும் என்ன பிரயோஜனம்? இவங்களுக்கு வாஞ்சை இருந்துச்சு, வைராக்கியம் இருந்தது, துடிப்பு இருந்துச்சு, ஆசை இருந்துச்சு, எல்லாம் இருந்ததுங்க. ஆனா இயேசு என்ன சொன்னார் என்பதை மறந்துட்டாங்க. உயிர் தெழுந்த இயேசுவை சந்திக்க போகிறோம் என்ற துடிப்பு இல்ல, பணத்தை பார்க்க போகணும் என்கிற துடிப்பு தான் இருந்தது. உயிர் தெழுந்து விட்டார் இயேசு, அவரை ஆராதிப்போம் என்கிற எண்ணம் இல்ல, பிரததை போயிட்டு மீஞ்சா சப்பு பண்றதுல தான் எண்ணம் இருந்தது. ஏன்? இயேசு சொன்னதை மறந்துட்டாங்க. இயேசு சொன்னது ஞாபகம் இல்லை.
நிச்சயமாக அந்த பெண்கள் உயிர் தெழுந்த இயேசுவை அங்கு சந்திக்க அவர்கள் நினைச்சு போல, ஆயத்தப்பட. வழக்கமா போற மாதிரி எல்சிசியில் போய் உட்காந்து 4 கேள்வி கேட்டுட்டு வருவோம், அதுக்காக தான் போனாங்க. வழக்கமா போயிட்டு கூட்டத்தை நடத்திட்டு முடிஞ்ச உடனே சாப்பாடு கொடுப்பாங்க, தேத்தாரையும் ரொட்டி சானாயும், அதை சாப்பிட்டுட்டு வருவோம், அதுக்காக தான் போயிருக்கிறாங்க. உயிர் தெழுந்த இயேசுவை சந்திக்க இந்த பெண்கள் போலங்க. வாஞ்சை, ஏக்கம், ஆயத்தங்கள் எல்லாம் நல்லது. ஆனா இயேசு சொன்னதை மறந்துட்டாங்க. ரொம்ப நாள் இல்லை, ஒரு 5-6 வருஷம் இருக்கும். ஒரு வேடிங்க்கு போயிருந்தேன். நம்ம மெதரி சர்ச்சில், தமிழ் மெதரி சர்ச்சில் வந்து கார்டன் வேடிங் முடியாது. சந்தோஷப்படுங்க, ஓட்டு போட்டு முடியாதுன்னு வந்துருச்சு, சந்தோஷப்படுங்க. நான் ஒரு கார்டன் வேடிங் போனேன். மெதரிஸ் இல்லை, வேற முன்னாள் மெதரிஸ் அவங்களாம். அந்த வாக்கு கொடுத்தாங்க. வாக்கு கொடுக்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது, அந்த பாஸ்டருக்கு வாக்கு கொடுத்து நடத்துவாங்களே, அதுக்கு முன்னே அவங்க வாக்கு கொடுக்குறாங்க, பொண்ணு மாப்பிள்ளை. அந்த பொண்ணு சொல்லுது, நான் நல்லா சமைச்சு கொடுப்பேன், சாப்பிட்டு நீ தான் அங்கே கழுவணும். எங்க கல்யாணத்தில் வாக்கு கொடுக்குறாங்க பாருங்க. அதுக்கு பேரு ஹோலி மெட்ரிமனி, பரிசுத்தமை விவாகம், கார்டன் வெட்டிங். அதுக்கப்புறம் பாஸ்டர் வந்தார். அதுக்கு முன்னே ஒரு பாஸ்டர், ஒரு சைனீஸ் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார். என்ன பேசினார்னு தெரில, என்னமோ கதை விட்டுட்டு இருந்தார். அப்புறம் ஒரு இந்தியன் பாஸ்டர் வந்தார், தமிழன் பாஸ்டர். அவர் வந்து ஏன் 3 முடிச்சு போடுறாங்கன்னு பயங்கரமான ஒரு வியாக்கியானம் கொடுத்தாரு. அதை தூக்கி குப்பையில் போடணும். அதுக்கப்புறம் அவர் டேப்பை கையில் வச்சிருந்தாரு, திறந்தாரு. உடனே ஒரு திருக்குறளை வாசிச்சாரு. அதுக்கு பேரு ஹோலி மெட்ரிமனி, பரிசுத்த மெய் விவாகம். நான் நினைச்ச தாலியை தூக்கிட்டு ஓடி வரையோன்ட்டு பயந்துட்டேன். இதனாலதான் நம்ம சொல்றோம், கார்டன் வேடிங்லாம் வேணாங்க. இந்த மாதிரி ஒரு சேர்ச்சி நடந்தா கொஞ்சம் பயபக்தியாவது இருக்கும். ஐயோ எப்படி இதெல்லாம் சேர்ச்சில் செய்ய முடியும்? இப்போ நானே வந்து இங்கே வந்து ஒரு திருக்குறளை பற்றி சொல்லி பிரசங்கம் பண்ணுறேன், நீங்கள் சும்மா இருப்பீங்களா? நிச்சயமாக சும்மா தான் இருப்பீங்க. போன உடனே கால் பண்ணிடுவீங்க டிஎஸ்க்கு, பிரசிடென்ட்டுக்கு. அட்லீஸ்ட் அதையாவது செய்யுங்க. தவறான காரியம் செஞ்சால், அது பாஸ்டராக இருந்தாலும் பேச வேண்டிய முறையில், சொல்ல வேண்டிய முறையில், சொல்ல வேண்டிய ஆளுகிட்ட மாத்திரம் சொல்லுங்க. ஊரெல்லாம் போய் தம்பரை அடிச்சுட்டு இருக்க கூடாதுல்ல. இது நான் அங்கே இருந்தேன், எடுத்து திருக்குற வாசிக்கிறாரு. அதுக்கு பேர் மெய் விவாகம். இயேசு இல்லை, கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணத்து பயங்கர ஜோக்கு இருந்தது, நிறைய கதைங்க இருந்தது, ஜோக்கா இருந்துச்சு. சூப்பர் மச்சான் அப்படின்னு 4 பேர் சொல்லியிருப்பான். ஆனா இயேசு இல்லையே. இயேசு சொன்னதும் அங்கே இல்லையே. நீ சூப்பரா ஆயத்தப்படுத்தின. இந்த பெண்களை குறித்து சொல்லுறேன், தூங்காமலாம் இருந்திருப்ப, ஒருவேளை காலையிலேயே ஓடுற. ஆனா இயேசு சொன்னதை மறந்துட்டியே. சோ சேட்ல. அப்புறம் சீஷர்கள் வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தார்கள். இயேசு பலமுறை அவர்கிட்ட சொல்லிட்டாரு, நான் மரித்து தான் ஆக வேண்டும், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன். அது எல்லாம் சுவிசேஷங்கள்ல இருக்கிறது. புரிந்து கொள்ளல. துக்கமோ, பயமோ, சந்தேகமோ, ஒருத்தம் கூட கல்லறைக்கு வரல பாருங்க. இந்த பெண்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓடி வராங்க. அதுல பேதுரு முந்தி கொண்டான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஃப்ரெண்ட், லிசன் திஸ் கேர்ஃபுல்லி. நீங்கள் எழுதப்பட்டிருக்கிற ஆண்டுடைய வசனத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. இல்லாவிட்டால் எவ்வளவோ ஆவிக்குரிய காரியங்களை சீஷர்களை போல இழந்து போய் எங்கேயாவது பூட்டிக்கிட்டு உள்ள உட்கார்ந்துருப்பீங்க. You will miss.
சீஷர்கள் இயேசு சொன்ன அநேக காரியங்களை புரிந்து கொள்ளவில்லை. அதனாலதான் அவர்களும் உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திக்க ஆயத்தமாயில்லை. You fail to understand the scripture, you will never be ready to meet him. நீங்கள் வேத வசனங்களை சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்க முடியாது, கஷ்டம். அதுதான் இந்த சீஷர்களுக்கு நடந்தது. அடுத்தது போவோம். நெக்ஸ்ட், இயேசுவின் முன்னெடுப்புகள். இயேசு என்ன செய்த, அவருடைய இனிஷியேட்டிவ். இயேசு எப்போதுமே அப்படி விட மாட்டார்ல. என்ன அந்த பெண்கள் எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன், இப்போ என் பணத்தை தேடிறாங்க போயிருக்கு, திருந்தாத கூட்டம்லாம் அப்படின்னு இயேசு விட மாட்டார் பாருங்க. ஏன்னா அவர் வந்த நோக்கமே அவங்களை ரட்சிப்பதற்கு தானே. இல்லாட்டி சீஷர்களை குறித்து 3 வருஷம் இவங்க கூடயே இருந்து நம்ம கூடயே வச்சு அவனுக்கு அற்புதம்லாம் செஞ்சு அவனை வச்சு அற்புதங்கள்லாம் செஞ்சு எல்லாம் வேஸ்டா போச்சு அப்படின்னு இயேசு சொல்ல மாட்டார். மரித்து உயிர் தெழுந்தவர் அநேக காரியங்களை அவரே செய்கிறார். நீங்க எல்லா சுவிசேஷத்தையும் வாசிச்சீங்கன்னா ஒரு 14 இடங்களில் இயேசு மரித்தவர் உயிரோடு எழுந்து அவர் ஜனங்களுக்கு தரிசனமானது எழுதப்பட்டிருக்கிறது. 14 இடங்களில் இருக்கிறது. 12 சீஷர்களும் இருக்கும் போது சந்திக்கிறாரு. ஒருத்தர் செத்து போயிட்டான், 11 பேர். அப்புறம் 10 பேர் இருக்கும்போது சந்திக்கிறாரு, அங்க தோமா இல்லை. 2 சீஷர்கள் இருக்கும்போது அவர்களை சந்திக்கிறார். ஒரு சம்பவத்தில் 500 பேத்துக்கு ஒரே நேரத்தில் ஆண்டவர் வெளிப்படுகிறார். அவர் கடைசியில தான் பவுல் சொல்லுகிறாரு, அகால பாவியா இருந்த எனக்கும் அவர் தரிசனமானார் சொல்லுகிறார். பெண்களுக்கு தரிசனமானார். இப்படி 14 இடங்கள் பைபிள்ல குறிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் பெண்களுக்கு ஒரு தூதனை அனுப்பினார். இது எங்க நடந்தது? கல்லறையில். இவங்க எல்லாம் பணத்தை தேடிட்டு போறாங்க. தேவ தூதன் அங்கே இறங்கி, அதெல்லாம் தெரியல உங்களுக்கு, நாள் அறிந்திருக்கிறோம். மின்னலை போல இருந்தது, அவன் ஆடை வெண்மையா இருந்தது, எல்லாம் தெரியும் நமக்கு. நிலம் அதிர்ற மாதிரி இருந்தது. யாரோ ஒரு ஆள் கல்லை புரட்டி வைத்திருந்தாங்க, அது தேவதூதன், நமக்கெல்லாம் தெரியும். அந்த தேவதூதன் பெண்களுக்கு சொல்லுகிறான், அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்து கலிலேயாவுக்கு போகிறாரு, போய் சீஷர்கள் சொல்லுங்க என்று இயேசு அவர்களுக்கு தூதனை அனுப்பி சொல்லுகிறார், நான் உயிர் தெழுந்த தேவன். அப்புறம் அவர் பெண்களை சீடர்களிடத்தில் அனுப்பினார். நீங்க அதெல்லாம் மத்தேயு 28வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். போய் சொல்லுங்க சீஷரிடத்தில் அப்படின்னு தேவதூதன் சொல்லுகிறான். இவர்கள் போய் சொன்னார்கள். சிலர் நம்பினாங்க, சிலர் நம்பல. ஆனா பேதுரு நம்பினா, ஓடி வந்தான். அவர் அவர்களுக்கு தோன்றினார். தேவதூதன் மூலியமாக சொன்னது மாத்திரமல்ல, அவர் அவர்கள் முன்பதாக தன்னையே வெளிப்படுத்தினார், அவர் காட்சி கொடுத்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். வேற என்ன செய்தார்? அவர் தமது சொந்த வார்த்தைகளை அவர்களுக்கு நினைவூட்டினார். ஏற்கனவே சொன்னார், அவர் மரித்து உயிர் தெழுந்தவன் சொல்லிட்டு ஞாபகப்படுத்துகிறார். இப்படியெல்லாம் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறவர் என்பதை உறுதிப்படுத்தும்படியாக தேவதூதனை அனுப்பி பேசினார். அவர் முன்பதாக அவரே தோன்றினார். ஏற்கனவே அவர் சொன்னதை குறித்து அவருக்கு ஞாபகம் ஊட்டினார். இதெல்லாம் செய்துதான் ஆண்டவர் அவர் உயிரோடு இருக்கிறவர் என்று சொல்லி அவர் விசுவாசித்து செயல்படும்படியாக அவர்களுக்கு அவர் உதவி செய்தார். அவர்களை விட இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் சாக்கியம் பெற்றவர்கள். அவர் சொல்லும் பொழுது சில காரியங்கள் நடக்கல பாருங்க. ஆனா இன்றைக்கு நாம் அந்த சத்தியத்தை வாசிக்கும் பொழுது இது எல்லாம் நடந்ததை நாம் பைபிள்ல வாசிக்கிறோம். ஆகவே அவர்களை விட நமக்கு அதிக விசுவாசம் இருக்க வேண்டும். அடுத்தது போ. Are you ready? அவர்கள் ஆயத்தம் இல்லாம இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் முயற்சி எடுத்தார். தேவதூதன் அனுப்பி பேசினார். அவரே அவர்கள் முன்பதாக வெளிப்படுத்தினார். ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன் சொல்லி அவருக்கு ஞாபகப்படுத்த அதெல்லாம் செய்தார். இன்றைக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா? அடுத்தது போ. நெக்ஸ்ட், ஆயத்தம் 1. நமக்கு இருதய மாற்றம் வேண்டும்.
உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திப்பதற்கு நமக்கு இருதய மாற்ற வேண்டும். இந்த லூக்கா 24வது அதிகாரம் 32வது வசனத்தில் எதற்கு வாசிக்கிறோம் என்று சொன்னால், 2 சீஷர்கள் ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த ஊர் பேர் என்னது? எம்மாவூஸ். அந்த ஊருக்கு போகும்பொழுது இயேசுவானவர் அங்க கூட பேசிட்டு போறாரு. என்னப்பா நடக்குது அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இந்த சீஷர் சொல்றாங்க 2 பேரும், என்ன நீங்க எந்த ஊர் ஆளு, ஒண்ணுமே நீங்க கேள்விப்படலையா? இந்த மாதிரி இயேசு சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க, அவர் உயிரோடு எழுந்துட்டாரு, எல்லா கதையும் சொல்லிட்டு போறாரு. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போன உடனே பசி வந்துருச்சு. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அப்பம் கொடுக்கிறார், சாப்பாடு. அந்த அப்பத்தை பிக்கும் பொழுது அவங்க கண்கள் திறக்கப்படுது, இருதயம் திறக்கப்படுது. உடனே இயேசு என்ன செஞ்சாரு? சுராகிலாம் மறைஞ்சு போயிட்டாரு. அது சொல்றாங்க, அவர் வழியில நம்ம கிட்ட பேசிக்கிட்டு வரும்பொழுதே நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சதே அப்படி சொல்றாங்க பாருங்க. அதுதான் சொல்றேன், நம்முடைய இருதயத்துல ஒரு மாற்றம் வேண்டும். இயேசு அவங்ககிட்ட பேசி கொண்டு போகும்பொழுது அவங்களுக்கு தெரியல அது இயேசுன்னு. ஆனா அந்த நேரத்திலேயே அவங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததான். வாசிங்க அந்த வசனத்தை, லூக்கா 24:32 வசனம். நம்ம சொல்ல முடியுமா, நம்முடைய வாழ்க்கையில எப்போ இந்த மாதிரி சம்பவம் நடந்தது? ஒரு பிரசங்கத்தை கேட்கும் பொழுதோ, அல்லது நம்ம வீட்டில் நம்ம ரூமில் தனியாக நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுதோ, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு பயம், ஒரு விதமான மிக்ஸ் ஃபீலிங், பயமும் அன்பும் சந்தோஷமும் கலந்து என்னை ஃபீல் பண்ணோம். அது இயேசுன்னு தெரியல அவங்களுக்கு. ஆனா இயேசு அவங்ககிட்ட பேசி வரும் பொழுது, வேத வசனங்களை எல்லாம் குறித்து பேசி கொண்டு வரும் பொழுது அவனுடைய இருதயம் கொழிந்து விட்டு எரிந்ததான். இப்ப அவர் தான் இயேசுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது சொல்றாங்க. அந்த அனுபவமே நமக்கு இல்லைன்னு சொன்னா சம்திங் இஸ் ராங் வித் us. ஆண்டவர் என் கூட பேசின அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொண்டேன் என்று ஒரு முறை கூட நம்மளால சொல்ல முடியலன்னு சொன்னா நம்ம கூட என்னமோ கோளாறு இருக்குது. இயேசு ஏட்டு சுரைக்காய் அல்ல. பேப்பர்ல சொல்லப்பட்டிருக்க, எழுதப்பட்டிருக்கிற வெறும் காகிதத்தில் சொல்லப்படுகிற இயேசு இல்ல. அவர் உயிரோடு இருக்கிறவர், எழுந்தவர், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். அவரை அனுபவிக்க முடியும், அவரை ருசிக்க முடியும். இருதய மாற்றம் வேணும். இயேசுவை சந்திப்பதற்கு, உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திப்பதற்கு, அவரை அனுபவிப்பதற்கு நமக்கு இருதயத்தில் ஒரு மாற்றம் வந்துதான் ஆக வேண்டும். ஒரு நாள் ஒரு திருச்சபையில் உள்ள லே லீடர் கூட எனக்கு ஒரு வாக்குவாதம், ரொம்ப இல்லை கொஞ்சம். அவர் அந்த லே லீடரோட எண்ணம் என்னன்னு சொன்னா, நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டோம், நம்ம பாவத்தெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, அதனால நம்மளை பாவிகள்னு சொல்லக்கூடாது. அவருடைய எண்ணம் அப்படி. நான் சொன்ன பைபிள் எடுங்க, நம்மளாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆனால் ரட்சிக்கப்பட்ட பாவிகள், நம்ம பாவம் செய்யாத ஒரு மனிதனும் இல்லை. அப்ப அவருடைய எண்ணத்துல ஒருவேளை பாவம்னா கொலை செய்யறது, திருடுறது, அதுதான் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரியுமா, மோட்டார் பைக்கில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம், ஹெல்மெட் வச்சிருக்கோம், தலையில போடல, வக்குள்ள இருக்குது, அது பாவம்னு தெரியாதா? எல்லா ஆங்கிலத்தில் சொல்லிடுறேன், NIV வெர்ஷன்ல போட்டிருக்குது, எவ்ரி ராங் டூயிங் இஸ் a sin. எல்லா தவறான காரியங்களும் பாவம். போன மாசம் 3 வாரம் பெர்ச்சாம் சர்ச் புல்லட்டின்ல போட்ட அந்த வசனத்தை, ஏன் தெரியுமா, இது 6வது வருஷம் நான் பாஸ் இன்சார்ஜா இருக்கேன் பெர்ச்சாம் சர்ச்சில். 6 வருஷமும் சில குடும்பம் லேட்டா தான் வராங்க சர்ச்சுக்கு.
அதை ரிலேக்காக வருவாங்க பாருங்க. ரிலேக்காக வந்து அவங்க எப்போதும் உட்கார இடத்துல அப்படி ரிலேக்காக உட்காருவாங்க. என்னமோ ஒன்றுமே நடக்காத மாதிரியும். 4 வாரம் நினைக்கிறேன், 3 வாரம் புல்லட்டினில் போட்டு விட்டு அந்த வசனத்தை போட்டு லேட்டாக வர்றதை குறித்து. எவ்ரி ராங் டூயிங் இஸ் a sin. சில்லி பாடிங்களா? உங்க சேர்ச்சில் ஒரு ரூல் இருக்கா? சேர்ச்சி உங்களுக்கு சப்பாத்து போட்டு வரக்கூடாதுன்னு இருக்கா? அது பைபிள் சத்தியம் இல்லை, சேர்ச் ரூல், டிசிப்ளின். இப்ப நான் சப்பாத்து போட்டு வரேன், அது தவறா இல்லையா? சின். எவ்ரி ராங் டூயிங் இஸ் a sin. அப்ப இந்த குறிப்பிட்ட தலைவருக்கு வந்து பாவம்னா அவர் எங்கேயோ போயிருக்கிறாரு, நினைச்சிட்டு இருக்கிறாரு. அப்படி இல்லை. இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் வரணும். பாருங்க, பவுல் சொல்லுகிறாருங்க, நான் அகால பாவி. I am the sinner of the worst sinner. பாவிகள பிரதான பாவி தான் நான், அப்படி சொல்றாரு. சரித்திரத்தில் ஒரு தியாலஜியன், நான் நினைக்கிறேன் சென்ட் ஆகஸ்டின் அப்படின்னு நான் நினைக்கிறேன், கொஞ்சம் மறதியா இருக்குது. 7 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் 7 மணி நேரம் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டே ஜெபம் பண்ணுவாராம். யோசித்து பாருங்க, ஒவ்வொரு நாளும் 7 மணி நேரம் தனியா அவர் பாவத்தை அரிச்சு, ஆண்டவர் இந்த பாவம் இந்த பாவம் அது எல்லாம் மன்னிச்சிருக்கான்னு சொல்லி பாவத்தை சொல்லியே மன்னிப்பு கேட்பாராம். அப்ப அவருடைய எண்ணத்துல ஆண்டவர் எவ்வளவு மேன்மையானவர், எவ்வளவு பரிசுத்தமானவர் நினைச்சிட்டு இருக்காரு. நம்முடைய பிரச்சனை அதுதான். நமக்கு ஆண்டவர் தான் கவானாச்ச. நம்முடைய ஆண்டவர் தான் நம்ம சாப்பிடும் போது கீழே கொட்டிட்டா அவர் மேசை துடைக்கிறவராச்ச. நம்ம எச்சலையெல்லாம் பொறுக்கிட்டு போறவர்ல அவரு. ஆண்டவர் நல்லாவே இல்லை அப்படின்னா உடனே வந்து ஊருக்கா கொடுத்துருவாரு அப்படின்னு. அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசுவில் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா இவருக்கோ அவர் மகா பரிசுத்தர், அவர் மகா நீதிபர். அதனால பயம், அன்பு, அந்த பயத்துல கூடிய அன்பு முழங்காட்படியில வைக்கிறது. ஆண்டவரே நான் இவ்வளவு பாவியா இருக்கிறேன் என்று சொல்லி மனமாற்றம் தேவை. அடுத்தது இரண்டாவது ஆயத்தம் நம்பர் 2, வேத வாக்கியங்களுக்கு நம் மனம் திறக்கப்பட வேண்டும். வசனங்கள் பைபிள் அப்படி எழுதியிருக்கா, அப்படிதான். நமக்கு சாதகமா இருக்கிறத ஒண்டி எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் விடக்கூடாது. வசனத்துக்கு நம்முடைய இருதயம் திறக்கப்படணும், பாடல்கள்ல வருகிற வரிகளுக்கு அல்ல. நீங்க பாப்பீங்க, சேர்ச்சில் ஒரு பிள்ளை வந்து அப்படியே அழுவோம் பாருங்க. என்ன பாட்டு? ஃபாதர் பெக்மர், உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. அது யாரை நினைச்சு பாடுதுன்னு கடவுளுக்கு தான் தெரியும். அந்த பையனை நினைச்சு பாடுதா, செத்து போனா அவங்க தாத்தாவை நினைச்சு பாடுதா, தெரியவே தெரியாது. வேத வசனங்கள் நம்ம இருதயம் திறக்கப்படும். பாடல்கள்ல வர வசனங்களை வரிகளை நம்பி வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க. வசனம் சத்தியம். மூன்றாவது நம்முடைய ஆயத்தம் என்ன? மூன்றாவது ஆயத்தம், சுயமாக ஏற்படுத்திக் கொண்ட துக்கத்திலிருந்து வெளியே வர வேண்டும். இது ஆரம்பத்தில் சொன்னேன். செல்ஃப் பிட்டி, தன்னையே குறித்தான பரிதாபம். எனக்கு யாருமே இல்லை, இயேசு போயிட்டாரு, மீன் பிடிக்க சொல்லி கொடுத்தாரு, மீனை பிடிச்சும் கொடுத்தாரு, பாபிக்கு வேற செஞ்சு கொடுக்கிற தெய்வம் அவர் போயிட்டாரே. அந்த 2 மீன்ல ஐயோ எத்தனை 1000 பேர் நாங்க சாப்பிட்டோம் தெரியுமா, என்ன ருசி, போயிட்டாரே. துக்கம், செல்ஃப்
இம்போஸ்ட் கிரீஃப்னு போட்டிருக்கேன் பாருங்க. நீங்கள் யூடியூப்பில் மெசேஜ்லாம் கேட்டிங்கன்னா ஆங்கிலத்தில் ஜே ஜான் அப்படின்னு ஒருத்தர் பேசுவார். அவருடைய பிரசங்கம் கேளுங்க. இலாஸ்ட்ரேஷன் ரொம்ப கொடுப்பார். ஜே ஜான் அவர் சொல்லுவார், அவர் வந்து வெள்ளைக்காரன்ல மெக்சிகனோ என்னமோ. அவரோட மனைவி வந்து பிரிட்டிஷ், இங்கிலாந்தை சேர்ந்தவங்க. அப்போ அவளை திருமணம் செய்யும் போது அவங்க அம்மா சொன்னாங்களாம், அவளோட அம்மா, மனைவியோட அம்மா சொன்னாங்களாம், சாரி இவரோட அம்மா சொன்னாங்களாம், இவ வெள்ளைக்காரிச்சி கல்யாணம் கட்ட போறாரு, அவ இங்கிலாந்து நாட்டை சேர்ந்து பிரிட்டிஷ். அப்ப இவரோட அம்மா சொன்னாங்களாம், நீ வந்து ஒரு விபச்சாரி என்னை கல்யாணம் கட்ட போற அப்படின்னாங்களாம். அப்படிதான் கேவலமா பேசினாங்க. என் வாழ்க்கை நல்லா தான் இருக்குது. இன்னும் நிறைய சொல்லுவார். அவர் வந்து 10,000 20,000 யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் கிட்ட பேசுற ஆளு. சூப்பரான ஒரேட்டர், நெத்தி அடியா இருக்கும் அவருடைய பிரசங்கங்கள். சொல்லுவார், நிறைய வாலிபருங்க, எங்க அம்மா என்னை வளர்த்தது சரியில்லை, என்னை பிடிக்கலன்னு எங்க அம்மா எங்க சித்தி கிட்ட கொடுத்து என்ன வளர்த்தாங்க, அதனால தான் என் வாழ்க்கை எப்படியா இருக்குன்னு சாவறது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பா பாருங்க. So what? இதையே சொல்லிக்கிட்டு ஒரே துக்கத்தில் நம்மளே ஒரு துக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு அதுக்குள்ள குந்தி கொள்கிறது. கவனமா இருங்க. நம்ம ஓட வேண்டியது ரொம்ப தூரம், போக வேண்டிய பயணம் ரொம்ப தூரம், ஒண்ணுமே முடியாம ஒரே இடத்துல உட்கார வச்சிடும். ஒரு பிள்ளை பேயாரா வாங்கினுச்சு என்கிட்ட. ஒரு சேர்ச்சில் இருக்கும் பொழுது ஒரு ஒரு அந்த அந்த ஊர்ல வந்து ஒரு சில்ட்ரன் ஹோம் இருந்துச்சு. அந்த பிள்ளைங்களாம் நான் இருந்த சேர்ச்சுக்கு வருவாங்க. ஒரு நாள் பிள்ளைக்கு வந்து பேய் பிடிச்சிருச்சு. ராத்திரி 1 மணி இருக்கும், கால் வருது. ஓடுறோம், ஓடி போய் ஜாம் பண்ணா எவ்வளோ நம்ம சத்தமா ஜாம் பண்றோம், அது இன்னும் சத்தமா ஆடுது, கத்துது. ஹோம் வேற பாருங்க, நிறைய சின்ன பிள்ளைங்களாம் வேற இருக்குது. இயேசுவின் ரத்தம் சொன்னா இன்னும் கத்துது, இயேசு நாமத்துல ஓடு சொன்னா இன்னும் கத்துது. சத்தம் நமக்கு குரலை ஏத்துனா அதுவும் குரலை ஏத்துது பாருங்க. ராத்திரி மணி 1 2 ஆச்சு. இப்ப ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே தாத்தா, பக்கத்துல உள்ள ஆளுங்கிட்ட சொல்லுங்க, இயேசுவை பார்த்து ஆண்டவரே சாய் தத்தா அப்படின்னு சொல்ல கத்துக்கும். என்ன எல்லாம் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? பக்கத்துல உள்ள ஆளை பார்த்து சொல்லுங்க. அதான் ரகசியம். நம்ம ஊழியத்தில் வளருவதற்கு அதெல்லாம் ரகசியம். அப்பப்ப இயேசு கிட்ட சொல்லணும், ஆண்டவரே எனக்கு தெரியல, ஆண்டவரே சாய் தத்தாவலா தொழும் கேட்கணும். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது. நாங்க வேறலா, எங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதே பேசுறதுக்கு தானே, ஒழுங்கா பேசி என்ன ஒரு சம்பளம் கொடுங்க, ஒழுங்காவே பேச மாட்டாரு இந்த ராசபண்டி அப்படின்னுவீங்க. கூட பேசினா இவருனா நிப்பாட்டவே மாட்டாரு அப்படின்னுவீங்க. அது வேற கதலா. இயேசுகிட்ட சொல்லணுங்க, ஆண்டவரே எனக்கு தெரியலப்பா, எனக்கு தெரியல ஆண்டவர், என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல அப்படின்னா வளர்ந்துருவோம். அப்ப சொல்றேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே தெரியல, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி ப்ரே பண்ணிட்டேன், பாவத்தை அறிக்கையிட்டேன், இயேசு பேரை சொல்லிட்டேன், ரத்தத்தை தெளிச்சு ஜாமனியாச்சு கூட, ஆண்டவரே அப்படின்ட்டு அப்படியே மனசுள்ளக்கே அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் சொன்னாரு, இது வேஷம் போடுது அப்படின்னாரு, நடிக்குது அப்படின்னாரு. நினைக்கிறேன் அப்போ 4 5 படிச்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த பிள்ளை. உடனே அந்த ஹோமை நடத்துகிற அந்த சகோதரியை கூப்பிட்டுக்கிட்டு, என் கூட ஒரு ஸ்டூடெண்ட் பாஸ்டர் இருந்தார், அவரையும் கூப்பிட்டுக்கிட்டு இந்த பிள்ளையும் கூப்பிட்டுக்கிட்டு வாங்க ரூமுக்கு போயிடுவோம் அப்படின்னு. ரூமுக்கு போனோம். ரூமுக்கு போனோம், ஜாம்னா அதே செஞ்சு விட்டேன் பாருங்க, ஒரு அரை பேய் அரை மாதிரி. ஆனால் நான் பேய் இல்லை, விட்டேன் ஒரு அரைஞ்சிட்டு, ஏன் இப்போ நடிக்கிற அப்படின்னு நம்புறீங்க, ஓன்னு ஒப்பார அழுவுது. பேயை வரட்டுறதுக்கு ஒரு வழி அரைங்க, எல்லாத்தையும் அரைஞ்சு விட்டு நான் பேயை அரைஞ்சேன். அப்படி ஒரு பாஸ்டர் இருந்தார், ஆடி ஆடின்னு அடிச்சாரு பாருங்க. ஒரு மெதரி சர்ச் பாஸ்டர் தான், ஆடி ஆடின்னு அடிச்சார், தலை முடிய பிடிச்சி ஆட்டுறாரு. அந்த அடி, அந்த லேடி வந்து கத்தலிக்கு, கணவர் அங்கே பின்னால் தான் நிற்கிறாரு. அந்த ஐயாட்ட சொல்றாரு, ஐயா நான் உங்க மனைவி அரைக்கல, அவங்க மனைவி வாழ்க்கையில் இருக்க பேய அரைகிறேன் அப்படிங்கிறாரு.
என்னங்க இது சும்மா சாலாலா? ஜெபிச்சிட்டோம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம், பேய் ஓடலையா? நிப்பாட்டிட்டு போயிட்டு உபவாசம் இருந்துட்டு வாங்க, நீங்களும் போய் உபவாசம் எடுங்க. வீட்டில் ஆண்டவரே தெரியல ஆண்டவரே, ஏன் போக மாட்டுது ஆண்டவர், எனக்கு தெரியும் உங்க நாமத்துல எதுவுமே நிக்க முடியாது, ஆனா ஓட மாட்டுது, ஏன் ஆண்டவர் கேட்டா ஆண்டவர் சொல்லிடுவாரு. அப்புறம் வந்து ஜாம் பண்ணுங்க, ஓடி போயிடும். அதை விட்டு அரைஞ்சு விட்டு பேய் அரைஞ்சிட்டேன், எல்லா தீட்டம், கவலைப்படாதீங்க பிரதர், டாய்லெட் போகும்போது எல்லாம் அங்கே போயிடும், போய் நோண்டியா பார்க்க முடியும்? சும்மா கதை விடக்கூடாது பாருங்க. ஏய் போகலன்னா போகல, போய் ஆண்டவர்கிட்ட முட்டி போட்டு ரூம்பில், ஆண்டவரே தோலுங்களா, பாவமாக இருக்கா ஆண்டவரே, இந்த பையன் எவ்வளோ நாள் கஷ்டப்படுறான், வெளியாக மாட்டுது ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, இவன் என்ன செஞ்சான், என்ன காரணம், நான் என்ன செய்யணும், உணர்த்துவார். அதை விட்டுட்டு என்னை வேற பிள்ளை வீட்டில், வேற ஆண்டி வீட்டில் விட்டு வளர்த்தாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அதனால தான் நான் இப்படியே இருக்கேன். செல்ஃப் இம்போஸ்ட் கிரீஃப் தேவையில்லைங்க. ஆண்டவர் நம்ம எல்லாத்தையும் நல்லா தான் வச்சிருக்காரு. அடுத்தது 4வது, ஆவிக்குரிய ரீதியில் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும். இந்த விழிப்புணர்வு இல்லாததுனால தான் பெண்கள் பணத்தை தேடிட்டு கல்லறைக்கு போயிருக்காங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு அப்படியே தெளிவா இருந்திருந்தாங்க போயிருக்க மாட்டாங்க. அதனால தான் சீஷர்கள் எல்லாம் பயந்து ரூம்ல போய் லாக் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க போயிருக்கணும்? கலிலேயாவுக்கு போயிருக்கணும். இயேசு அப்படிதான் சொல்லி இருந்தாரு. தெளிவு இல்லை பாருங்க, விழிப்புணர்வா இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்லு, இந்த காலத்துல நமக்கு ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார், மலேசியாவுக்கு இந்த காலத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், டீசல் விலைலாம் ஏறிக்கிட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்கு, ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? ரோபர்ட் என்னை ஏத்துனார், வரும்போது கொஞ்சம் பேசிக்கிட்டு வந்தோம், அதுல சொன்னேன், ஒரு சிலர் சொந்தமா நம்ம அகல கால் வச்சுட்டோம் பாருங்க, நல்லா நம்ம வீட்டு வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன வண்டி? எஸ்டிமா. ஓகே தானே எஸ்டிமா? 10 வருஷம் ஓல்டு, ஆனா நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரன் அல்ஃபாட் வாங்கிட்டான், உடனே கணக்கு போடுறது, ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், எஸ்டிமா விட்டுட்டு ஒரு அல்ஃபாட் எடுக்கிறது. அல்ஃபாட் எடுத்தோன்னே இப்போ வைஃப் கேட்குது, வாங்க இன்னைக்கு பர்த்டே ஆச்சு வெளியே போவோம். இல்லைல்ல காசு பத்தில், மாத கடைசியில் அல்ஃபாடுக்கு காசு கட்டணும் 1800, எங்கே போகிறது, வீட்டில் ரசம் வை, அது போதும். தேவையாது, நாமாய் தேடிக்கிறது பாருங்க. எல்லாரும் செய்யறாங்க, நம்ம செய்ய அவசியம் இல்லை. என்ன நடக்குது இந்த காலத்தில்? அலோகையா திருச்சபையே, என்ன நடக்கிறது சபையில்? விழித்து கொண்டு இருக்கணும். சத்ருவானவன் சபைக்கு விரோதமாக எதுவும் செய்கிறானா, விழித்து கொண்டு இருக்க வேண்டும். உங்க குடும்பத்துக்கு விரோதமாக அவன் என்ன செய்கிறான், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், விழித்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இப்படிதான் பிரேதத்தை தேடி ஓடிக்கிட்டு இருப்போம், இல்லாட்டி ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்போம். உலகத்தை கலக்குகிறவர்கள் எங்க இருக்காங்க? இப்ப ரூம் உள்ளுக்கு லாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 4வது ஆயத்தம், ஆவிக்குரிய ரீதியில விழிப்புணர்வுல இருக்க வேண்டும். 5வது, அவருடைய சாட்சிகளாக மாற வேண்டும். பீயிங் இஸ் விட்னஸஸ் இஸ் ரெடினஸ். அவருடைய சாட்சிகளாக மாறி இருப்பது ஆயத்தப்படுவது. பாருங்க, வாழ்க்கை முழுவதுமே நம்ம சேர்ச்சுக்கு வந்தா நல்லா கேட்டோம், கைத்தட்டினா அல்லையா சொன்ன போனேன், அப்படி இருக்க முடியாது. விசுவாசியாய் வந்தோம், அதுக்கு முன்ன அவிசுவாசியாய் வந்தோம், அவர் விசுவாசியாய் மாறணும், அப்புறம் சீஷராய் மாறணும், அப்படியே தான் மாறி போய் கொண்டு இருக்கணும். வாழ்க்கையே விசுவாசியா இருந்து முடிக்க முடியாது. ஊழியம் கொள்ள வந்தோம், அதுக்கப்புறம் ஊழியம் செய்யணும், புறப்படணும் பாருங்க. நீ ஊழியத்துல இறங்கி ஊழியம் செய்வது, அவருடைய சாட்சியா இருப்பது, ஆயத்தப்படுவது. இதெல்லாம் அவர்கள் செய்தார்கள். நெக்ஸ்ட், சுடாக்கா kita siap sedia, itu bahasa Indonesia. Sudah sedia kah? Next, முடிவுரை. இல்ல 2 காரியம் இருக்குதா.
நீ தேவனால் பயன்படுத்தப்படுவதற்கும் தேவனுக்காக பயன்படுத்தப்படுவதற்கும் மிகவும் சிறப்பாக பாதுகாக்கப்பட்டுள்ளாய். You have been specially preserved for God to be used for him. வாசிங்க லூக்கா 19:30 அதிகாரம். இது என்ன? இயேசு எருசலேமுக்குள்ள பவனி செல்வதற்கு முன்பதாக நடந்த சம்பவம். இயேசு சீஷர்கள் சொல்லுவாங்க, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, கழுதையும் குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்துல வாருங்கள். எப்படிப்பட்ட குட்டியா? ஒருவரும் ஒரு காலத்திலும் ஏறிராத ஒரு குட்டி. வாசிங்க. ஒருவனும் ஒரு காலமும் ஏறிராத ஒரு கழுத குட்டி இயேசுவுக்காக என்று சொல்லி அங்க preserved, being preserved, பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கழுத குட்டி இயேசுவுக்காக மாத்திரம் அதை பயன்படுத்தப்படணும்னு சொல்லிட்டு ஒன்னு காக்கப்பட்டிருக்கிறது. இதை கவனமா கேளுங்க. நான் சர்ச் கான்டெக்ஸ்ட்ல சொல்றேன். இதுவரைக்கும் இந்த அலவுகாஜா திருச்சபையில செய்யாத ஊழியங்கள் நீ மாத்திரம் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் உன்னை கண்டெடுத்து அதற்காக ஆண்டவர் உன்னை மாத்திரம் நியமித்து இருக்கக்கூடும். நீ அதை நம்பணும், விசுவாசிக்கணும். உன்னோட திறமைசாலிங்க ரொம்ப பேர் இருப்பாங்க, படித்தவர்கள் ரொம்ப பேர் இருப்பாங்க, அனுபவம் உள்ளவங்க இருப்பாங்க. அதெல்லாம் விட்டுருங்க, அது ஆண்டவரோட ப்ராப்ளம்ல. ஆனா உன்னை மாத்திரம் அந்த ஒரு காரியத்துக்காக, அந்த ஊழியத்துக்காக பயன்படுத்தும்படியாய் ஆண்டவர் விசேஷத்த முறையில் பாதுகாத்து இந்நாள் வரை வந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீ நம்பணும், விசுவாசிக்கணும். You must believe that you have been preserved for something very unique by God himself. இல்லாட்டி எல்லாரும் போல வாழ்ந்தோம் வந்தோம் போனோம் அப்படின்னு இருக்கும். நம்ம எல்லோரையும் ஆண்டவர் அப்படிதான் ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அப்படியே பாதுகாத்து கொண்டு வருகிறார். நீங்க அதை ஆவிக்குரிய ரீதியில விசுவாசிக்கணும். அப்பொழுது ஆண்டவரினால, ஆண்டவருக்காக நாம் சிறந்த முறையில் பயன்படுத்தப்படுவோம். பிரியமானவர்களே, ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்பவத்தில் உள்ள பெண்களை போல ஆண்டவருக்காக ஓடணும், வந்தோம், செஞ்சோம், வலை வீசணும், வலையை சுத்தம் பண்ணணும், கப்பலை சுத்தம் பண்ண, கப்பலை ஏறி இரவெல்லாம் ஓடணும் அப்படின்னு செய்கிற நேரத்தில் இயேசு என்ன செஞ்சார் என்பது, என்ன செய்ய சொன்னார் என்பதை மறந்துடக்கூடாது. பெண்கள் அதை மறந்துட்டாங்க. எல்லா சத்தியத்தையும் கேட்டு 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 ஆனா புரிந்து கொள்ளாம சீஷர்களை போல ஒரு காலத்தில் அற்புதம் செஞ்சோம், ரெண்டு பேரா போனோம், பேயெல்லாம் விரட்டணும், அதெல்லாம் நடந்தோம், எதெல்லாம் செஞ்சவங்க தான் சீஷருங்க. ஆனா இப்ப எங்க இருக்காங்க? ரூம் உள்ளுக்கு. எவ்வளவோ கேட்டுட்டோம் ஆண்டவர் வார்த்தையை, கண்கூடாக பார்த்துட்டோம் ஆண்டவர் செய்த அற்புதங்களை. ஆனாலும் சீஷர்களை போல ஒருவேளை ரூம்ல தான் நம்ம லாக் பண்ணி கொண்டு இருக்கிறோம். கவலையா, பயமா, அல்லது சந்தேகமா? எவ்வளவு ஆயத்தமா இருக்கிறோம்? நம்ம உயிர் தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அவர் இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார். நாம் ஆயத்தமா இருக்கிறோம்? அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? அல்லது சயாங்களா, இந்த லேடிஸுங்களை போல ஒரு பிரேதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு
அதை தேடி போகிறோமா? அல்லது சீஷர்களைப் போல அவரோடு கூட வாழ்ந்தோம் 3.5 வருஷம், அவரோடு கூட அற்புதங்களை செய்தோம், அவரோடு கூட பேயை விரட்டணும், அதிசயம்லாம் செய்தோம். ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லாமல் பயந்து போய் ஒரு மூலையில் ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆவி ரெடி? நாம் ஆயத்தமா பிரியமானவர்களே? ஆவி ரெடி? ஆண்டவர் இன்னும் அவருக்காக உன்னை பயன்படுத்தும்படியாக உன்னை அப்படியே காத்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துடாத. God has been preserving you to be used by Him, for Him and Him alone. அவர் உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். அப்படியே ஜெபத்துக்குள்ள போயிடலாமா? இல்லை அப்படியே ஜெபிக்கலாம். ஒரு பாடலை